ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஊக்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாமே கட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டு சீக்கிரமாக ஒரு 1/2 hour இல்லைன்னா 3/4 மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். டிவி பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணால் நான் ஒரு மணி நேரம் ஸ்டிச் பண்ணுவேன். டிவி பார்க்காம ஸ்டிச் பண்ணால் ஒரு 3/4 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணுவேன். ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியே ஆகணும், எமர்ஜென்சினா ஒரு 1/2 hourல ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். அந்த அளவுக்கு தான் நான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து மாடல் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போடுறீங்க, லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ப்ளவுஸு லேட்டாக போட்டாலும் கொஞ்சம் நீட்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். லைனிங் ப்ளவுஸ்னால் லைனிங் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் ப்ளவுஸ் பீஸை வந்து நான் கட் பண்ணிக்குவேன். அதை வந்து லைனிங் கிளாத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்டாச் பண்ணுவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு லைனிங் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நான் அப்படி கிடையாது, லைனிங் கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை தான் ஜாயின் பண்ணுவேன். ஸ்லீவுக்கு கொஞ்சம் துணி பத்தலை, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து துணியை வந்து ஆட் பண்ணி 4 சைடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு தான் நான் வந்து ஜாயின் பண்ணுவேன், 4 சைடும் ஜாயின் பண்ண மாட்டேன். ஒரு ஸ்லீவில் ஒரு சைடு, இன்னொரு ஸ்லீவில் இன்னொரு சைடு தான் நான் ஜாயின் பண்ணுவேன். பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இவ்வளோ ஒரே சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டா துணி எப்படி சரியாக போகும் அப்படியெல்லாம் தோணும் அவங்களுக்கு. அந்த பிகினர்ஸ்க்காகவே நான் வந்து 4 சைடும் 2 ஸ்லீவ்லேயும் 4 சைடும் ஒரு இன்ச்சு வர்ற மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கட்டிங் வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து கட்டிங் வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ கொஞ்சம் ஒர்க் வந்து பிஸியாக இருக்குது, நிறைய மாடல் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு போடலாம். பட் வந்து இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து 1 by 1 வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நான் வந்து ப்ளவுஸ் பீஸோடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு 1/2 inch அளவுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் மேலே இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாக திருப்பி மடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து டபுள் ஸ்டிச் போடுவேன். ஒரு சில நேரத்தில் வந்து சிங்கிள் ஸ்டிச்சும் போடுவேன். ஒரு மாதிரி ப்ளைனாக இருக்கிற இடத்துல வந்து சிங்கிள் ஸ்டிச் மட்டும் போடுவேன். ஒரு சில நேரத்தில் அந்த ஸ்டிச்சிங்கே போடாமலே கூட நான் ஸ்டிச் பண்ணுவேன். நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் தகுந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து டபுள் ஸ்டிச் போடுங்க அப்படின்னு கேட்பாங்க கீழே வந்து ஸ்லீவ் கிட்ட. ஒரு சிலர் வேண்டாம், எனக்கு ஸ்லீவ் இதே வேண்டாம், எம்மிங்கும் வேண்டாம், அப்படியே திருப்பி மட்டும் தையல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸுங்க. நான் வந்து 20 years வந்து 20 வருஷமாக நான் வந்து துணி தைக்கிற ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய கஸ்டமரை நான் பார்த்துட்டேன். ஒரு கஸ்டமரும் ஒரு விதமாக இருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து 20 வருஷமாக துணி தைக்கிற ஃபீல்டில் இருக்கிறதுனால எவ்வளோ ப்ளவுஸுங்க வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். துணி ஸ்டார்டிங்லேருந்து நான் தைக்கிறதுக்கு ஆரம்பித்ததுலேருந்து நிறைய ப்ளவுஸ் தைச்சேன். நான் கணக்கே இல்லை. அவ்வளோ கஸ்டமருங்க வந்து நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோ கஸ்டமர் இப்போ கூட பழைய கஸ்டமருங்க பார்த்தா கூட, என்னம்மா நல்லா இருக்கிறியா, எங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி தரமாட்டியா, எனக்கு தைச்சி கொடு, எடுத்துகிட்டு வரேன், ஏன் என்ன மறந்துட்டியா அப்படியெல்லாம் கேட்பாங்க. நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு வருஷமும் இல்லை 2 yearsக்கு ஒன்ஸ் இல்லை 3 yearsக்கு ஒன்ஸ் அப்படி நிறைய சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் கூட நம்ம வீடு மாற்றுவோம். அப்படி ஏரியா விட்டு ஏரியா மாற்றிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா, நம்ம அந்த ஏரியாவில் இருப்போம். அந்த ஏரியாவில் இருக்கும்போது நிறைய கஸ்டமருங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்போம். இன்னொரு ஏரியாவுக்கு போகும்போது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தைப்போம். இப்போ பழைய ஏரியாவில் இருந்தவங்கக்கிட்ட நம்ம வந்து கான்டாக்ட் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், கொஞ்சம் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி தர்றது அவங்களா பார்த்து எடுத்துகிட்டு வந்து தந்து நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க.
அந்த மாதிரி இருக்கும். நிறைய கஸ்டமரை வந்து நான் கெயின் பண்ணிட்டேன். என்னோடய ஊரில் வந்து என்னை தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எல்லா எல்லா உமன்ஸ்க்கும் என்ன தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் உங்கள் திறமையை வந்து இந்த தையல் தொழிலில் காட்டுங்க. பேச்சாலையும் கஸ்டமரெல்லாம் பிடிக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க நாம் பேசுகிற விதத்தில் தான் கஸ்டமருங்க கிடைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாம் பேசுவோம், ஒரு வாட்டி பேசுவோம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. மறுபடியும் நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அழகாக ஸ்டிச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மறுபடியும் நம்மக்கிட்ட வருவாங்க. என்ன தான் நம்ம அழகாக பேசியிருந்தாலும். என்ன நம்ம போகிறோம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து தருவாங்களா? தரமாட்டாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் பேசுகிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்மளோட டேலண்ட்டை மட்டும் அந்த தையலில் வந்து காட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ ரூடாக பேசினாலும் எவ்வளோ ஹார்ஷாக பேசினாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் பிடிச்சிடுச்சுன்னா மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து தான் போவாங்க, வந்துட்டே தான் இருப்பாங்க. என்னோடய கேரக்டர் அப்படி தான். நான் பிடிக்கலைன்னா பேசிடுவேன். அவங்க செய்கிற தப்பை வந்து நான் சொல்லிவிடுவேன். அதை அவங்க அப்படியே மறந்துடுவாங்க. மறுபடியும் என்கிட்ட துணி எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய கஸ்டமருங்க. அந்த அளவுக்கு வந்து என்னோடய தொழிலில் வந்து நான் வந்து என்னோடய திறமையை அவங்களுக்கு காட்டி அவங்க கேட்குற மாதிரியே பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தர்றேன். அவங்க போட்டு பார்த்துட்டு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ மறுபடியும் நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி தர்றேன். அப்படி தான் வந்து நான் வந்து 20 வருஷமாக இந்த தையல் தொழிலில் இருக்கேன். நான் வந்து அப்படி தான் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். பேசுகிறது சாமர்த்தியத்தால் மட்டும் நம்ம வந்து கஸ்டமரை பிடிக்கவே முடியாது. அது நிலைக்காது. நம்ம பேசுகிற ஒரு நாள் மட்டும் அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் மறுபடியும் நம்மக்கிட்ட வருவாங்க. அதுதான் லாஜிக்கு. நீங்கள் வந்து பேசுகிறத வந்து குறைச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் திறமையை வந்து தொழிலில் காட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட லைஃப் லாங் வந்து இருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டிப்பு வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னாக்கா நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ளவுஸும் கட் பண்ணிவிட்டு லைனிங் அட்டாச் பண்ணி எல்லா பீஸும் அட்டாச் பண்ணி வைக்கிறதுக்கே நம்மளுக்கு 1/2 hour ஆகிடுது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த மாதிரி இல்லாமல் ஃபேப்ரிக் கம்மு இருக்கு இல்லையா, அந்த கம்மு வச்சு லைனிங் கிளாத்தை அப்படியே ஃபேப்ரிக்கோடு நான் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அயன் பண்ணிடுறேன். அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றியும் இந்த லைனிங் வந்து அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு போயிடலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நார்மல் சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஃபீல் தான் கிடைக்கும் எனக்கு. நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணுறேன் ரீசன்ட் டைமில். ஆர்டினரி ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுறேன். மற்றபடி நம்ம பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகாது. நார்மல் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த டிப்ஸு வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸ் வந்து. ஃபினிஷிங் மட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒன்று என்னென்னா, நான் இந்த 20 வருஷத்தில் வந்து கண்டுபிடிச்சதுன்னு சொல்லலாம். என்கிட்ட இருக்கிறதே நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, நான் ப்ளவுஸ் தைக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, 50% பர்ஃபெக்டாக இருக்குது, 100% பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிடுவேன். அது வந்து என்னோடய டேலண்ட். அதுலேயே நான் வந்து ஆல்ட்ரு பண்ணிவிடுவேன். இல்லை இது இப்படி வச்சது நல்லா இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பட்டி டாட்ஸ் வந்து வைப்பேன். அந்த டாட்ஸ் வைக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து சரியாக இருக்கும், சரியாக இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி சரியாக இருக்கும் இருக்கும்போது நான் விட்டுடுவேன், ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிடுவேன். ஒருவேளை அந்த டாட்ஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே நான் பார்ப்பேன், என் மைண்டில் வந்து இல்லை இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு தெரியும்போது நான் மறுபடியும் பிரிச்சுட்டு மறுபடியும் டாட் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நான் கம்மு வச்சு ஃபேப்ரிக் கம்மு வச்சு நான் அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணிவிட்டு அந்த நெக்கு சுற்றியும் நம்ம அந்த அட்டாச் பண்ணுற இல்லையா, இப்போ நான் கட் பண்ணுற இடத்துல எல்லாமே கம்மு வச்சு தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு தையல் போடுற வேலையில்லை, டைரெக்டாக எடுத்து
எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. என்ன எவ்வளோ ப்ளவுஸ் வந்து தைச்சாலும் நம்மளுக்கு வந்து அலுப்பே தெரியாது, டயர்டே தெரியாமல் நம்மளுக்கு அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீட்டாக இருக்குது. நார்மல் ப்ளவுஸ் வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது நமக்கு. ஆனால் லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஃபீல்டில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு 40 to 45 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கம்பல்சரி நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம். அதையும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கணும், டைம் ஆகிடுச்சுன்னும் போது நான் 1/2 ஹவரில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். நீட்டாக எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து டாட் பிடிச்சிருவேன். ஒரு சிலர் வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த பட்டி ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் வந்து நான் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். அவங்க கஸ்டமருங்க வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போதே நான் கேட்டுருவேன், அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே தைக்கவா நான் அப்படின்னு கேட்டுடுவேன். நான் அப்படியே தைக்கும்போது எந்த கஸ்டமரும் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்கவே முடியாது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நாமளே கொஸ்டின் கேட்டு நாமளே தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க வந்து மறுபடியும் ஏன் இப்படி தைச்சேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நான் கேட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சில ப்ளவுஸுங்களை வந்து டாட்ஸ் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுவாங்க பேக் சைடு. அது வந்து எம்மிங்கும் போடுவாங்க ஒரு சிலருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நான் கேட்பேன். கேட்டுட்டு ஆமாம் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 10 ரூபா ஜாஸ்தியாக கொடுங்க, ஏன்னா கையில் இது எம்மிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிவிடுவேன். எல்லாமே ரேட்டு முதல் கொண்டு அவங்க ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து எப்படி கேட்குறாங்க எல்லாமே நான் பர்ஃபெக்டாக கேட்டுட்டு டைட்டு லூஸு அப்புறம் வந்து எப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். இன்னொரு விஷயம், நம்ம ரேட் வந்து நம்ம புதுசாக வர்றாங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டே ரேட் சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க இஷ்டம் இருந்தால் நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா கம்மன்னு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டே ஒரு 1/2 மணி நேரம் இப்படி தைங்க அப்படி தைங்க எல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாடல் வேணும் அந்த மாடல் வேணும் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேட் சொன்ன பின்னாடி இவ்வளோ ரேட்டு வேணால் எனக்கு கட்டுப்படி ஆகாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டிங்கன்னா அவங்களால முடிஞ்சால் தைச்சிக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க இஷ்டம். நார்மல் ப்ளவுஸே கூட எனக்கு தைச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய கஸ்டமருங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. புதுசாக ஒருத்தருங்க வந்து தைக்கிறதுக்கு வர்றாங்க, வந்து ஃபஸ்ட்டு அந்த டிசைன் வேணும் இந்த டிசைன் வேணும்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு இவ்வளோ மெட்டீரியல் நான் வாங்குகிறேன், இந்த மெட்டீரியல் நான் செய்கிறேன், அதனால் இவ்வளோ ரேட் ஆகும் அப்படியெல்லாம் நான் சொல்லிட்டதுக்கப்புறம் இல்லை எனக்கு இவ்வளோ ரேட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மல் லைனிங் ப்ளவுஸை எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்கிற கஸ்டமருங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் சொன்னேன், எனக்கு 20 வருஷத்தில் எவ்வளவோ கஸ்டமராக நான் பார்த்துட்டேன். அப்படி என்ன வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானே பார்க்குறேன். இப்போ எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. அவங்கவுங்க டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வித்தியாசமாக இருக்கும், அவங்க ஃபிட்டிங் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சிலருங்க வந்து கை லூஸாக போடுவாங்க, உடம்பு வந்து ஃபிட்டாக போடுவாங்க. ஒரு சிலருங்க வந்து கை வந்து டைட்டாக போடுவாங்க, உடம்பு வந்து லூஸாக போடுவாங்க. ஒரு சிலருங்க வந்து கையும் லூஸாகவும் போடுவாங்க, உடம்பும் லூஸாக போடுவாங்க. ஒரு சில கஸ்டமருங்க வந்து கையும் பர்ஃபெக்டாக வைக்கணும், உடம்பும் பர்ஃபெக்டாக வைக்கிற மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க. இதிலே இத்தனை வெரைட்டி இருக்காங்கன்னா மற்ற டேஸ்ட்லலாம் எவ்வளோ வெரைட்டி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து நிறைய பேரை சந்திக்கிறோம் இந்த தொழிலில், வந்து நிறைய பெண்களோட பழகுறோம். அவங்க கேரக்டரு என்ன ஏதுன்னெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அவங்களோட டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இந்த தையல் தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குறோம், அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி கலர்ஸ் வந்து விரும்புகிறாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்க பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அவங்களுக்கு சூட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், நிறைய பார்க்குறேன். நான் பார்ப்பேன், ஒரு சிலருக்கு வந்து பிரைட் கலர்ஸே எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. பிரைட் கலர்ஸே அவங்களுக்கு சூப்பராக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து பிரைட் கலர்ஸே அவங்களுக்கு நல்லாவே இல்லை, இருந்தாலும் பிரைட் கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பெண்கள் இருக்காங்க நம்ம உலகத்தில். இவ்வளோ வித்தியாசமாக கடவுளை வந்து படைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லணும். பெண்களுக்கு தான் எவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ரசனைன்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரெஸ்ஸிங்கில் வந்து அவங்க என்னம்மா டேஸ்ட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ஆள் வந்து அழகாக தான் இருப்பாங்க. அதோட அழகு சேர்க்குறதுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி போடும்போது இன்னும் அழகாக இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோடய டேஸ்ட்டுக்கு அவங்கள வந்து மாற்றியும் இருக்கேன். நான் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு சூட் ஆகும் அப்படியெல்லாம் நான் சொல்லி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னே சொல்லவே இல்லை, சாரிங்க, நான் எதோ பேசிட்டு போயிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் வீடியோ பார்த்தாவே தெரியும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து டபுள் ஸ்டிச்சிங் தான் நான் போடுறேன். இதையே நீங்கள் மடித்து எம்மிங்காகவும் வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு மடித்து வச்சுக்கலாம். நீங்களும் டபுள் ஸ்டிச் போடுறதா இருந்தால் அப்படியே வச்சு மடித்து டபுள் ஸ்டிச் போடுங்க. இல்லை எம்மிங் கேட்குறாங்கன்னா எம்மிங் வச்சு கொடுத்துருங்க. நான் வந்து இவங்களுக்கு வந்து டபுள் ஸ்டிச்சிங் தான் போட்டு கொடுத்தேன். நிறைய பேர் இருக்காங்க, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய கற்றுக்கவும் முடியும், நம்மளுக்கு டென்ஷனாகவும் இருக்கும். என்னடா இப்போ இவங்க வந்து இந்த டேஸ்ட்டில் வந்து தைக்கிறாங்க, இவங்களுக்கு வேறு மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம், இவங்களுக்கு வேறு மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம், பணம் கொடுக்குறவங்களுக்கு வந்து இப்போ நாம் சொல்கிற ரேட்டுக்கு கொடுக்குறவங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கும், நம்ம கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தைக்கிறதுல வந்து ஏனோ தானோன்னும் தைச்சும் கொடுக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். நான் ரேட் சொல்லிவிடுவேன். அவங்களோட ப்ளவுஸ் என்ன டிசைன் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரேட் சொல்லிவிடுவேன். அதில் ஒரு 50 ரூபா 60 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா ஹெவி டிசைன் இருந்தால் ஒரு 100 ரூபா வரைக்கும் நான் கம்மி பண்ணிக்குவேன். அப்படி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து கம்மி பண்ணியிருக்கேனே தவிர என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட்லேயும் சரி, நீட்டாக பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுலேயும் சரி, நான் வந்து எந்த குறையும் வைக்க மாட்டேன். அழகாக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ நிறைய வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மெத்தட்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீட்டாக ஃபினிஷிங் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் நான் போட போகிறேன். உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாடல்ஸும் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். பட் வந்து நீங்கள் கேட்ட டவுட்ஸுக்கும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அதுக்கான வீடியோஸ் வந்து போடுறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நாள் போடுவேன் உங்களுக்காக. நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது என்னோடய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒப்பீனியன் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லாமே பாருங்கள், நீட்டாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்க்கும்போது தெரியும் எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டிச்சிங் டேலண்ட்டில் தான் நான் என்னோடய கஸ்டமருங்க வந்து நான் வந்து பிக்கப் பண்ணியிருக்கேன். தவிர என்னோடய பேச்சு திறமையிலையும் சரி, என்னோடய வந்து வேறு திறமையை காட்டி வந்து என்னோடய கஸ்டமரை வந்து நான் ஹோல்ட் பண்ணலை. கண்டிப்பாக நான் பண்ணது வந்து என்னோடய டேலண்ட்டு, என்னோடய திறமையை வச்சு தான் நான் நிறைய கஸ்டமரை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய நாள் தைக்காமல் இருக்கிறவங்க கூட ஒரு அவசரத்துக்கு வேறு டெய்லர்கிட்ட போயிட்டாலும் மறுபடியும் என்கிட்ட தான் வந்திருக்காங்க. எனக்கு செட் ஆகலாமா, எனக்கு நீயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு வந்துட்டாங்க. பட் இன்னொன்றும் ஒரு விஷயம் என்கிட்ட வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்காது. என்ன அட்வான்டேஜ்னால், அவங்க வந்து நீ லேட்டாக தைச்சா கூட பரவாயில்ல, பட் எனக்கு நீயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துரு, ஒன்றொன்னா ஸ்டிச் பண்ணி கொடுத்துரு அப்படின்ற அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க. என்கிட்ட யாருமே எந்த கஸ்டமருமே நீ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதே போதும், எனக்கு வேண்டாம், இவ்வளோ லேட் பண்ணுற, இல்லை நல்லாவே தைக்கல அப்படின்ற ரீசன், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி என்கிட்ட ப்ளவுஸு தைக்கிறதுக்கு கொடுத்தது வாங்கிட்டு போன இதே இல்லை. என்கிட்ட சரித்திரமே இல்லை. என்கிட்ட நான் 20 வருஷமாக பார்த்துருக்கேன். என்கிட்ட ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. நானாக வாலண்டரியாக இப்போ முடியாதுக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இப்போ எமர்ஜென்சி, என்னால் முடியல, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு இடத்துல கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நானாக சொல்லி கொடுத்துருக்கேனே தவிர அவங்கள வந்து என்கிட்ட கொடுங்க நீ வேண்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனதாக என்கிட்ட சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு என்னை வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிச்சிருக்காங்க, என்னை வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தொழிலில் வந்து நீ வந்து நிறைய சாதிக்கணும், நிறைய வந்து உன்னோட திறமையை வந்து இதில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருக்கிறதா நான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன். நான் எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன், நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் அந்த கஷ்டம் வரும்போது எப்படியும் ஃபீல் பண்ணுவோம். அது வந்து ஹியூமன் பீயிங்கோட ஃபீலிங் தான்.
அது கொஞ்ச நேரம் விட்டு நம்ம யோசனை பண்ணும்போது நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ டாஸ்க் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது நம்மளை வந்து அது வந்து பக்குவப்படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு கடவுள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்குவேன். கண்டிப்பாக எனக்கு புரியுது. அதனால் நீங்களும் நிறைய கஸ்டமருங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாலும் நீங்கள் மறுபடியும் பிரிச்சுட்டு கூட ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நம்ம சம்பாதிக்கிறது எதுவும் தெரியுமா? அவங்க வந்து என்னோடய ப்ளவுஸ் வந்து அவங்க கெடுக்கலை, நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற பேர் தான் நம்ம சம்பாதிக்கிறோம். மெயினாக வந்து அதுதான் நம்ம சம்பாதிக்கணும். அவங்க ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏனோ தானா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. அவங்க வந்து மனசளவில் நம்ம காசு கொடுத்தும் நல்லா தைச்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அதனோட பாதிப்பு நம்மளுக்கு தெரியும். நான் நல்லா பிலீவ் பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லாம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்மளுக்கு காசு இப்போ நல்லாவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்போம், பட் வந்து காசு வந்து இல்லை என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சுது, பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கஸ்டமர் புதுசாக வருவாங்க இல்லையா, அவங்க ஒரு சில கஸ்டமர் ஒரு சில நேரத்தில் செய்வாங்க. அப்போ கூட நான் நினச்சிக்குவேன், சரி நம்ம கஷ்டம்தான் போச்சு, அவங்கள வந்து நம்ம ஏமாற்றலை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன்.